ஒரே ஒரு இரவு ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒருவருடைய பெயர் கூட சரியாக தெரியாது. ஆனால் அந்த ஒரு சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவர்களை பிரிக்க இரண்டு குடும்பங்களும் முயன்றன. சண்டைகள் நடந்தன. தவறான ஒரு செய்தி இறுதியில் இரண்டு இளம் உயிர்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இது ஒரு சாதாரண காதல் கதையல்ல. காதலுக்கும் பகைக்கும் இடையே சிக்கிய ரோமியோ மற்றும் ஜூலியட்டின் கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இத்தாலியில் வெட்ரோனா என்ற நகரில் இரண்டு செல்வாக்கு மிக்க குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. ஒன்று மட்டாங்கியூ குடும்பம், மற்றொன்று கேப்லெட் குடும்பம். இரண்டு குடும்பங்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக கடுமையான பகை இருந்தது. அந்த பகை எப்போது தொடங்கியது யாருக்கும் சரியாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவருக்கும் தெரியும். மட்டாங்கியூ குடும்பத்தினை கேப்லெட் குடும்பம் வெறுத்தார்கள். கேப்லெட் குடும்பத்தினரை மட்டாங்கியூ குடும்பங்கள் வெறுத்தார்கள். அந்த வெறுப்பு பெரியவர்களிடம் மட்டும் இல்லை, அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களிடமும் அது பரவியிருந்தது. சிறிய வார்த்தை கூட பெரிய சண்டையாக மாறிவிடும். ஆனால் வெட்ரோனா நகரை அந்த இரண்டு குடும்பங்களின் பகையால் பயத்தில் இருந்தது. மட்டாங்கியூ குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் ரோமியோ. அவன் இளம் வயதிலேயே காதலை பற்றி கனவு காணும் தன்மையுடையவன். அந்த நேரத்தில் அவன் இன்னொரு பெண்ணை விரும்புவதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பெண் ரோமியோவின் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமியோ மிகவும் சோகமாக இருந்தான். நண்பர்கள் அவனை மகிழ்விக்க முயன்றனர். அப்போது அவனுடைய நெருங்கிய நண்பர்களின் ஒருவனான மெர்குஷியோ கேப்லெட் குடும்பம் நடத்தும் விருந்தை பற்றி அவனிடம் கூறினான். அந்த விருந்துக்கு செல்ல ரோமியோ முதலில் தயங்கினான். ஏனென்றால் அது அவனுடைய எதிர் குடும்பத்தின் வீடு. ஆனால் நண்பர்களுடன் சேர்ந்து அவன் அந்த விருந்துக்கு சென்றான். அந்த ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதே அவனுக்கு தெரியாது. அதே வெட்ரோனா நகரத்தில் கேப்லெட் குடும்பத்தில் ஒரு இளம் பெண் வாழ்ந்தாள். அவள் பெயர் ஜூலியட். அவள் இன்னும் இளம் வயதிலேயே இருந்தாள். அவளுடைய குடும்பம் அவளுக்கான திருமணத்தை பற்றி யோசிக்க தொடங்கியது. அந்த காலத்தில் குடும்பத்தின் விருப்பப்படி திருமணம் செய்வது சாதாரணமாக இருந்தது. ஜூலியட்டின் பெற்றோர் பாரிஸ் என்ற செல்வந்தரும் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞனுடன் அவளை திருமணம் செய்து வைக்க விரும்பினர். ஆனால் ஜூலியட்டின் மனதில் காதல் பற்றி எந்த முடிவும் இல்லை. அவள் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பது அவளே அறியவில்லை. கேப்லெட் குடும்பத்தில் பெரிய விருந்து நடைபெற்றது. இசை, நடனம், சிரிப்பு, விருந்தினர்கள். அந்த மகிழ்ச்சியான சூழலில் ரோமியோவும் அவனுடைய நண்பர்களும் மறைமுகமாக வந்திருந்தன. அப்போது ரோமியோவின் கண்கள் ஒரு முறை பார்த்தன ஜூலியட். அந்த நொடியின் அவன் முன்பு நினைத்திருந்த காதல் அனைத்தும் மறைந்து போனது. ஜூலியட்டும் ரோமியோவை பார்த்தாள். இருவருக்கும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரியாது. அவர்கள் குடும்பம் எதிரிகள் என்பது தெரியாது. ஆனால் அந்த முதல் பார்வையிலேயே இருவருக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் பேசத் தொடங்கினர். சில நிமிடங்களே, ஆனால் அந்த சில நிமிடங்கள் அவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணமாக மாறின. பின்னர் உண்மை தெரிய வந்தது. ரோமியோ மண்டாங்கியூ குடும்பத்தை சேர்ந்தவன். ஜூலியட் கேப்லெட் குடும்பத்தை சேர்ந்தவள். அவர்கள் காதலிக்க கூடாதவர்கள். ஆனால் மனம் குடும்பத்தின் பகையை கேட்கவில்லை. பிறகு ரோமியோ அங்கிருந்து செல்லவில்லை. அவன் ஜூலியட்டை இன்னும் ஒரு முறை பார்க்க விரும்பினான். அவன் கேப்லெட் வீட்டின் அருகில் தங்கினான். அப்போது ஜூலியட் தனது அறையில் பால்கனியில் தோன்றினாள். அவள் தனியாக இருந்தாள். ரோமியோ அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஜூலியட் ரோமியோவே அங்கு இருப்பதை அறியாமல் அவனை பற்றி தனது மனதில் பேசிக் கொண்டிருந்தாள். அவன் மண்டாங்கியூ குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதுதான் பிரச்சனை. அவன் ரோமியோவாக இல்லாமல் வேறு பெயரில் இருந்திருந்தால்? ரோமியோ அந்த வார்த்தையை கேட்டான். அவர்களுடைய குடும்ப பெயர்தான் அவர்களை பிரிக்கும் பெரிய சுவர் என்பதை இருவரும் உணர்ந்தனர். ஆனால் அவர்கள் அந்த சுவற்றை உடைக்க முடிவு செய்தனர். ரோமியோவும் ஜூலியட்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். அவர்களுக்கு உதவி செய்தவர் ஃப்ரையர் லாரன்ஸ். அவர் இருவரையும் இரகசியமாக திருமணம் செய்து வைத்தார். அவர் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த திருமணம் இரண்டு குடும்பங்களின் பகையை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் வாழ்க்கை வேறு திட்டம் வைத்திருந்தது. ஒரு நாள் ரோமியோவின் நண்பன் மெர்குஷியோவும் ஜூலியட் உறவினரான டேப்லெட்டும் சந்தித்தனர். டேப்லெட் ரோமியோ மீது கோபமாக இருந்தான்.
ரோமியோ சண்டையை தவிர்க்க முயன்றான். ஆனால் நிலைமை மோசமானது. மெர்க்யூஷியோவும் டேப்லெட்டும் மோதினர். அந்த மோதலில் மெர்க்யூஷியோ உயிரிழந்தான். ரோமியோ அதிர்ச்சியடைந்தான். தன் நண்பனை இழந்த கோபத்தில் அவன் டேப்லெட்டை எதிர்த்து கொண்டான். அந்த மோதலின் முடிவில் டேப்லெட்டும் இறந்துவிட்டான். அப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. ரோமியோ வெட்ரோனாவில் இருந்து வெளியேற்றப்பட்டான். ரோமியோ ஜூலியட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்திருந்தாலும் இந்த உலகத்திடம் சொல்ல முடியவில்லை. ஜூலியட் ஒரு புறம் தனது குடும்பத்தின் அழுத்தத்தை சந்தித்தாள். மறுபுறம் தனது கணவனான ரோமியோவிடம் இருந்து பிரிந்திருந்தாள். அவளுடைய பெற்றோர்கள் அவளை பாரிஸுடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். ஜூலியட் மறுத்தாள். ஆனால் அவளுடைய குடும்பம் அவளுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மிகவும் கடினமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டாள். ஜூலியட் ஃபெரர் லாரன்ஸிடம் உதவி கேட்டார். அப்போது அவர் ஒரு ஆபத்தான திட்டத்தை உருவாக்கினார். ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் ஜூலியட் இறந்தது போல தோன்றும். அவள் உண்மையில் இறக்கவில்லை. குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவள் மீண்டும் விழித்தெழுவாள். அந்த நேரத்தில் ரோமியோ வந்து அவளை அழைத்து செல்ல வேண்டும். திட்டம் சரியாக நடந்தால் இருவரும் வெட்ரோனாவை விட்டு திரும்பி செல்லலாம். ஜூலியட் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டாள். ஜூலியட் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் அவளுடைய குடும்பத்தினர் அவளை பார்த்தபோது அவள் உயிரற்றவள் போல தோன்றினாள். கேப்லெட் குடும்பம் துயரத்தில் மூழ்கியது. அவர்கள் ஜூலியட்டின் திருமணத்திற்காக தயாராகி இருந்தார்கள். ஆனால் இப்போது அது இறுதி சடங்காக மாறியது. ஃப்ரையர் லாரன்ஸின் திட்டம்படி ரோமியோவுக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும். ஜூலியட் உண்மையில் இறக்கவில்லை என்பதை அவன் அறிய வேண்டும். ஆனால் அந்த செய்தி ரோமியோவிடம் சரியான நேரத்தில் செல்லவில்லை. ரோமியோவிடம் வேறு ஒரு செய்தி சென்றது. ஜூலியட் இறந்துவிட்டாள். அவன் அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு உண்மையான திட்டம் தெரியாது. அவனுடைய உலகமே முடிந்துவிட்டது என்று நினைத்தான். அவன் உடனடியாக வெட்ரோனாவுக்கு திரும்பினான். அவன் நேராக ஜூலியட் வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு சென்றான். அங்கே ஜூலியட் உயிருடன் இருப்பதை அவன் அறியவில்லை. ரோமியோ கல்லறைக்கு சென்றபோது பாரிஸியோ அங்கே சந்தித்தான். இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. பின்னர் ரோமியோ ஜூலியட்டின் அருகே சென்றான். அவள் உண்மையில் தூக்கத்தில் இருப்பதை அவன் அறியவில்லை. அவள் இறந்துவிட்டாள் என்று நம்பினான். அவள் இல்லாத வாழ்க்கையை தன்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. அதன் பிறகு ஜூலியட் விழித்து கொண்டாள். அவன் கண்களை திறந்தபோது அருகில் ரோமியோ இல்லை. அவள் எதிர்பார்த்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கவில்லை. அந்த துயரமான சம்பவத்தின் முடிவில் ஜூலியட்டும் உயிரிழக்கின்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஃப்ரையர் லாரன்ஸும் மற்றவர்களும் அங்கே வந்தனர். அப்போதுதான் நடந்த அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது. ரோமியோவும் ஜூலியட்டும் ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசித்திருந்தனர். ஆனால் அவர்களுடைய குடும்பங்கள் பல ஆண்டுகள் பகையில் இருந்தது. அவர்களுடைய காதலை அழித்துவிட்டது. இரண்டு குடும்பங்களும் தங்கள் குழந்தைகளை இழந்த பிறகுதான் உண்மையை உணர்ந்தார்கள். தங்கள் பகையின் விலை என்ன என்பதை அவர்கள் அப்போது புரிந்து கொண்டார்கள். மடாங்கியோ குடும்பமும் கேப்லெட் குடும்பமும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பல ஆண்டுகளாக இருந்த கோபம், பல ஆண்டுகளாக இருந்த பகை அனைத்தும் ஒரு நொடியில் அர்த்தமற்றதாக தோன்றியது. அவர்கள் இழந்தது வெறும் 2 இளம் உயிர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் பகை காரணமாக ஒரு அழகான காதலை அளித்திருந்தனர். இறுதியில் 2 குடும்பங்களும் சமாதானமாகி வந்தனர். ஆனால் அந்த சமாதானம் மிகவும் தாமதமாக வந்தது. ரோமியோ மற்றும் ஜூலியட்டின் கதை காதலை பற்றியது மட்டுமல்ல, அது பகையின் விளைவுகளை பற்றிய கதை. ஒரு குடும்பத்தின் பழைய கோபம் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை எப்படி பாதிக்க முடியும் என்பதற்கான கதை. அதே நேரத்தில் இளம் வயதில் எடுக்கப்படும் முடிவுகள் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் இந்த நாடகம் காட்டுகிறது. ரோமியோவும் ஜூலியட்டும் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். ஆனால் அவர்களின் உலகம் அந்த காதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சில காதல் கதைகள் திருமணத்தில் முடிவதில்லை. சில காதல் கதைகள் சந்தோஷமான வாழ்க்கையில் முடிவதில்லை. சில காதல் கதைகள் உலகம் முழுவதும் நினைவில் நிற்கின்றன.
ரோமியோவும் ஜூலியட்டும் அப்படிப்பட்ட ஒரு காதல் கதையின் அடையாளமாக மாறினர். அவர்கள் வாழ்ந்த காலம் முடிந்துவிட்டது. ஆனால் அவர்களின் கதை நூற்றாண்டுகளை தாண்டி இன்னும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த கதையின் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: காதல் தோற்றதா அல்லது மனிதர்களின் பகைதான் வென்றதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அழகான கதையோடு.